சூப்பரா இருக்குங்க. இந்த ஸ்வீட் எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸை டெய்லி வீடியோஸ் மூலமா இந்தியா கிளிட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ மறந்துடாம இந்தியா கிளிட்ஸை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. ஓஹோ காட்டு குயிலு கட்டி கதா தமிழ்நாட்டு புயலும் வந்துருச்சே ஹோ ஜோரா ஜோரா வரும் வீரா வீரா. மதுரைக்கு போகாதடி will always be my first official big song with Rahman sir. எவ்வளோ பாட்டு பாடினாலும் people still say, oh நீங்க மதுரைக்கு போகாதடி பாடினீங்கல்ல. It always comes back to that. Ballelaka, the combination is so great, right? Rajini sir, opening song, and my voice is the first few lines. That point I was like, I didn't care if it was chorus or main or whatever. I'm just a part of that. Prasad Studio rehearsals la, I was standing in one corner and SPB sir was sitting somewhere else, and I was like, saw him in reality. Aduve vandu really praying for his speedy recovery right now. Yeah. The Me Too kind of a thing happened after having made an establishment as a singer. அது நடக்கறச்சே you're like, என்னது இந்த பர்சன் இந்த மாதிரி டெக்ஸ்ட் அனுப்புறாரா, இந்த பர்சன் இப்படி நம்மளோட பேசுறாரா. நடுவுல ஒரு 3 years நான் பாடவே இல்லை. Like I never came back to India, I never did all that. So that was the reason, I just wanted to take a break. And நான் வந்து ரொம்ப பயந்த விஷயம் வந்து, Hi, hello and welcome to all the India Glitz viewers out there. This is BJ Annamalin. இன்னைக்கு நம்ம கூட வந்து நிறைய படங்கள்ல ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஒரு பெரிய டிராவல் பண்ணிருக்க, அது போக நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒரு டிராவல் பண்ணிருக்க ஒரு சிங்கர் தான் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தர்ஷனா கேடி டு தி ஷோ. வணக்கம் and welcome to the show. தர்ஷனா, எப்படி இருக்கீங்க? ஹலோ அண்ணாமலை and hello to all the viewers. உங்களுக்கு வந்து you've given a lot of great songs அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பா அதுல வந்து I have a lot of favorite songs from your list அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். So I think வந்து first I just want to break this with the performanceல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு thought. So ரஹ்மான் சார்ல இருந்து ஒன்னு ஓகே கண்மணி இல்லைன்னா மதுரைக்கு போகாதடி, இது ரெண்டுல இருந்து ஏதாவது ஒரு performance if you can start and then அதுல இருந்து அப்படியே டாப் பண்ணி போயிடலாம். Okay, I'll sing a few lines from both if that's okay. Because I'm a big Vijay sir fan and Okay Kanmin is my favorite movie, so let's do both. Definitely. Okay. Yeah. ஓஹோ காட்டு குயிலு கட்டி கதா தமிழ்நாட்டு புயலும் வந்துருச்சே ஹோ ஜோரா ஜோரா வரும் வீரா வீரா. That is from மதுரைக்கு போகாதடி. And then ஓஹோ காரா அட்டக்காரா காத்திருக்கேனே, காரா அட்டக்காரா காத்திருக்கேனே ஹோ ஆட்டக்காரா காத்திருக்கேனே. Yeah, this is from Okay Kanmani. இட்ஸ் வதறீங்களே, அதாவது வர்ச்சுவல் இன்டர்வியூல இந்த ஒரு ஆடியோ பிக்கப் ஆகுதுன்னா அப்ப ரியல்ல வந்து இன்னும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். அந்த ஒரு நோட்டோட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரஹ்மான் சார் அப்படிங்கிறவரு கண்டிப்பா வந்து ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவர் பண்ற மியூசிக் அப்படிங்கிறது வேற லெவல் அப்படின்னு யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. ஸோ அவரு கூட ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணது, அவரு கூட அந்த ஒரு கொலாபரேஷன் ஃபர்ஸ்ட் நடந்த அந்த ஒரு மொமெண்ட், அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுல இருந்து அப்படியே உள்ளார போலாம். எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் நீங்க மீட் பண்ணப்போ? டெஸ்டிங்கா இல்ல ஸ்ட்ரைட்டா? No, there's a small backstory to it. நான் actually ஜிவி பிரகாஷ் ஓட ஒரு ரெக்கார்டிங்ல இருந்தேன். It was for a movie called Auto. And we were singing some Spanish bits for the song. And அங்க அப்போ அந்த ஒரு மேனேஜர் இருந்தாரு. And he said, do you sing different languages அப்படின்னு கேட்டாரு. I said, yeah, I sing Spanish, Arabic. அந்த மாதிரி I dab into languages. So I thought சரி அடுத்த பாட்டுக்கு நம்மள ஏதோ கூப்பிடுறாங்க, they just wanted to know, நான் விட்டுட்டேன். 2 days later I got a call from Rahman sir studio. 4:30 I was called in. I went inside and okay, so it was the real studio. So I knew appo Munbe Va had just released. So I saw Naresh Iyer and all those singers sitting. So I was like, okay, this is the moment he's going to come and it's going to happen. And I saw his reflection on the door and I was like, frozen. Okay, I'm going to sing in front of him. This is so I was already thinking என்னெல்லாம் பாட்டு சொல்ல போறாரு, நம்ம எப்படி பாடணும், because it's a voice test, right? So you want to perform
like really good. But when I went inside, he started giving me lyrics of Ballelaka. The Suryano, Sandirano, Ivan yar Ivano, Sattana sollu. Those lines. So I thought, okay, இதெல்லாம் தான் இப்படிதான் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க போல இருக்கு இந்த ஸ்டுடியோல புது லைன்ஸ் கொடுத்து ஏற்கனவே பாடின பாட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. Then after I went into the booth is when it struck that, oh my goodness, this is the song that I'm singing for Balle Laka, and it's the opening song for Rajini Of sir's song. தலைவர். I mean, look, the combination is so great, right? Rajini sir, opening song, and my voice is the first few lines. அது வந்து at that point I was like, I didn't care if it was chorus or main or whatever. I'm just a part of that whole team, right? And that was the dream come true moment for me to, in fact, just go stand there in front of him and sing. So adulende, touch wood, God's grace, I've been able to continue my singing with him. அது எப்படி யூஸ்வலா வந்து ஒவ்வொரு சிங்கருக்கும் ஒவ்வொரு டோன் இருக்கும் அல்லது 2-3 டோன் இருக்கும். இது டிஃப்ரெண்ட் டோன்ஸ் உங்களுக்கு வந்து 2-3 சாங்ஸ்ல வருதுல, அதுவே வந்து உங்களுக்கு பிளஸ்ஸாவே மாறிடுச்சா? சோ இது வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணது எப்போ? அது ஜெனரலா ரெகக்னைஸ் பண்றது என்ன மாதிரியா இருக்கும்? This was essentially not my decision. It's the music director who feel that, okay, I think she can handle this, let's try out this voice. So whatever they say, I try it out. Initially I was like, ஐயோ நம்ம வந்து வேற மாதிரி பாடுறோம், இது வந்து nobody can relate, இதுதான் தர்ஷனா பாடியிருக்கான்னு ஒரு ஐடென்டிட்டியே இல்லாம போயிடுது அப்படின்னு ரொம்ப I felt bad. Today when I look back, I'm like, wow, this is the best thing that's happened, right? Because I've been able to explore, and without my knowledge, and I should really thank all the music directors I've worked with. They've tried off so many types, and it's Maafi Mushkil na Rahman sir ku oru paatu paadina. I don't know if you've heard it. It's Sridevi ma'am's last movie, Mom nu oru padathula. அந்த பாட்டு வந்து அந்த பாட்டுக்கும் காரா ஆட்டாக்காராக்கும் you will not know that this is the same voice. That's how he's used my voice, and that's how he's made me sing it. So it's completely, yes, namblum we have to like mentally tune ourselves to sing in a particular way, and we have to make that effort to try and sing it differently. But I think credits would definitely go to the music directors. வண்டர்ஃபுல். அண்ட் ஆல்சோ வந்து நீங்க பாடின ஃபர்ஸ்ட் சாங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து பாடுறவர் வந்து லெஜெண்டரி எஸ்பிபி சார் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அவரை மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சா, இல்ல ரெக்கார்டிங் டிஃப்ரெண்ட் டைமிங்ல இருந்ததா? அந்த டைம்ல ரெக்கார்டிங் டிஃப்ரெண்ட் டைம்ல தான் இருந்துச்சு. பிகாஸ் நாங்க ஐ ஒர்க்ட் வித் தி ஹார்மனிஸ். அவர் ஆல்ரெடி ஹேட் சங் நாங்க பாடுறதுக்கு முன்னாடி. ஐ திங்க் பல்லேலக்கா வாஸ் a very last minute அப்படின்னு நினைக்கிறேன். I'm not too sure. Song he had already sung and left. நான் வந்து but I have met him once. ராஜா சாரோட ஒரு கான்சர்ட்ல, நான் வந்து பெங்களூர்ல நடந்த ஒரு கான்சர்ட்ல few years back I was supposed to have sung. அப்போ அந்த அவங்களோட ரிஹர்சல்ஸ், பிரசாத் ஸ்டுடியோல ரிஹர்சல்ஸ்ல I was standing in one corner and SPB sir was sitting somewhere else, and I was like, I met him. This is, you know, I saw him in reality. அதுவே வந்து really praying for his speedy recovery right now. Yeah. அண்ட் நவ் வந்து இப்போ டெஃபினெட்லி இப்போ இன்னும் கொஞ்சம் இல்லாதான் இருக்காரு. பட் ஹீஸ் அவுட் ஆஃப் கொரோனா சக்சஸ்ஃபுல்லி. ஸோ உங்களுக்கு வந்து ஜென்ரலா இந்த ஒரு ஹோல் இது இருக்கும் போது ஜஸ்ட் ஒரு எஸ்பிபி சார் அப்படி யோசிச்சு பார்க்கும் போது உங்களுக்கு இருக்க மெயின் சாங்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எது வந்து டக்குன்னு வருது? Oh, so many. Like how can you say pinpoint it? I like all of his songs. Of course, மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே. I sometimes cry listening to that. There's so much soul, emotion, and love and pain in that song. Of course, the composition is just brilliant, but the way it's been, the life that song, the life of that song is brilliant. And then Va Va Pakkam Va, that's our favorite of our family. அப்படியா? Okay. That song is brilliant.
yeah, like எவ்ளோ பாட்டு. Yeah, so these two are True, true. constant in our house. ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் கூடயும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுலயும் வந்து the first time things didn't match up and then luckily went for the second go and then second goல வந்து it came out well அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அவர் கூட இருந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குரிலே பாட்டுல. I got a call from the studio saying we want Harris sir wants to use your voice for this song அப்படின்னு சொல்லிட்டு, and then Javed Ali stepped in and we both sang that song Kurile Kurile. அப்ப கூட அது சூர்யா சார்னு எனக்கு தெரியல. I didn't know it was a Surya sir movie. I was after finishing singing the whole song, I came out and I said, sir, is everything okay? பாட்டு எல்லாமே ஓகேவா? Because the lyrically எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அந்த பாட்டு பாடுறதுக்கு. So I was a little, he's very particular about sounds, the pronunciation, even the movement of your head and mic length, the movement, and he's very particular, which is very different for me. I've never worked with someone who's that. So when I came out and when we heard the output, it was just wow, abdi irundhuchu, the voice quality and the way he had mixed and everything. So yeah, it was a wonderful experience working for Harris sir, and very sweet person. And also வந்து talking about தளபதி விஜய் அவர்கள், நீங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க that you are a big fan of தளபதி விஜய் அவர்கள், if I'm not wrong. Yes, so yes. அவருக்கு வந்து singing songs back to back அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டப்போ அவர் கூட அந்த ஒரு இது இருக்கப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? See, Maduraikku Pogadadi will always be my favorite song because that was my first official big song with Rahman sir. But Adiyo Tandi, to have one of your favorite heroes on screen for that song is a nice feeling. And evlo paatu paadinalu people still say, oh, neenga Maduraikku Pogadadi paadiningala. It always comes back to that. நீங்க வந்து மாஸ்டருக்கு எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? Like everyone else, I'm also waiting. ஸோ அதை தாண்டி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் ஒன்றாகால வந்தது. அண்ட் ஆல்சோ அதுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும் இருந்தது. அதுவும் அகெயின் ஒரு டிஃப்ரெண்ட் டோன்ல பாடப்பட்ட ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நீங்க அதில் ஃபீச்சர் ஆயிருந்தீங்க. அதுக்கு இன்ஃபேக்ட் ட்வீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட ராதிகா அவர்கள், இது ஜிவிஎம் சார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதனுடைய ரெஸ்பான்சஸ்க்கு வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரெஸ்பான்சஸ் பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு? அண்ட் தென் இந்த சாங்குடைய பேக் அண்ட் ஸ்டோரி அடுத்து வரும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது first? So it's very nice for first of all I have to like really be thankful to Onraga Entertainment because they are taking up இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு வண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் கொடுத்து அதை வந்து ப்ரமோட் பண்ணி that's such a huge step and very very thankful for that. அதுல வந்து when we had given the song, I was hoping already there were like so many songs in line for them, so I was just hoping they would even consider in the part வந்து they would promote abdinte. When I saw and GVM sir launched the song, and it was such a nice feeling. Your independent என்னதான் நம்ம மத்தவங்களுக்கு பாடினாலும் நம்மளே கம்போஸ் பண்ணி it's like our own baby, right? So அதுக்கு வந்து like இப்போ 100k views it's crossed. So and the tweets and the positive comments that we received for the song, it's something they've not received so much love in such a long time. It feels so good for a song, and this is yes, I sang in it, but my husband is the one who composed. இன்ஃபேக்ட் அதுதான் அடுத்து கேட்க வந்தேன். உங்க இஸ் யுவர் ஹஸ்பண்ட் இன்டு மியூசிக் அண்ட் கம்போசிஷன் அப்படிங்கிறது, ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? ஏற்கனவே அவர் கம்போசிங் பண்ணுவாரா? அது மூலமா வந்த ஒரு இதா? So கேடி வந்து அவரு இஸ் லைக் a full time proper IT person. He has nothing to do with music or keyboard or sound engineering or any of that. A few years back I did go through some unfortunate phone calls and situations that lean towards a Me Too kind of a situation for me. You don't know how to react to
லைக் அது அது நடக்கறச்சே என்னதான் நம்ம வந்து எஸ் நம்ம ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் நம்ம வந்து வி ஷுட் கோ ஃபார் இட் அப்படின்னு யூர் ட்ரெயின்ட். மைண்ட்ல எடுத்துக்கிட்டோம். அது 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 நடக்கறச்சே யூர் லைக் என்னது இந்த பர்சன் இந்த மாதிரி டெக்ஸ்ட் அனுப்புறாரா, இந்த பர்சன் இப்படி நம்மளோட பேசுறாரா, இது பண்ணாதான் நமக்கு பாட்டு கிடைக்குமா, வாட் இஸ் ஹேப்பனிங், நம்ம இந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லையே, நம்ம வெறும் பாட்டு தானே பாடணும்னு நினைச்சோம், இதெல்லாம் என்ன நடக்கிறது, தோஸ் கைண்ட் திங்ஸ் ஹேப்பன் அ லாட். இதெல்லாம் பண்ணி தான் நம்ம வந்து முன்னுக்கு வரணுமா, அந்த மாதிரி லைக் தெர் இஸ் ஆல்வேஸ் லைக் அ டூ வே இது. ஸோ the only thing Katie said was, see இந்த மாதிரி சிச்சுவேஷன் பண்ணி தான் நீ வந்து உனக்கு அடுத்த பாட்டு கிடைக்கணுமான்னு நீ யோசிச்சுக்கோ, யூனோ, ஆர் யூ டேக் அ பிரேக். அண்ட் நடுவில் ஒரு 3 years நான் பாடவே இல்லை. லைக் ஐ நெவர் கேம் பேக் டு இந்தியா, ஐ நெவர் டிட் ஆல் தட். ஸோ தட் வாஸ் த ரீசன், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டேக் அ பிரேக். அண்ட் நான் வந்து ரொம்ப பயந்த விஷயம் வந்து, ஐயோ நம்ம பிரேக் எடுத்துட்டோம்னாக்கா நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு வாரம் வரலைனாலே, மூஞ்சி தெரியலனாலே they'll forget. He took up a sound engineering course online. He never told that about that to me. And he learnt the keyboard basics. So he had bought a brand new Neumann mic, like a studio quality mic, and he had downloaded a few softwares. And he said, பாரு நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பயங்கரமாலாம் எனக்கு வந்து டக்கு டக்குன்னு எல்லாம் எதுவுமே பண்ண தெரியாது, கொஞ்சம் மெதுவா என்னோட ஸ்பீடுக்கு நீ வந்து பாடணும். and that's how வான் திறக்கின்ற happened. அந்த சாங் வந்து நாங்க அதுக்கப்புறம், because it was so close to our heart, we didn't want to make a video, nothing. அது எங்களுக்காக நாங்க பண்ண பாட்டு மாதிரி இருந்துச்சு. When I played the song to my friend Surya, who is the director of this video, he was like, இந்த பாட்டு நீங்க ஏன் வந்து வீடியோ பண்ணக்கூடாது? I said, I didn't talk about all this, but I said, வேண்டாமே எதுக்கு வீடியோலாம்? And he's like, இல்ல I said, பட்ஜெட்டே இல்லப்பா, ஐபோன்ல ஷூட் பண்ணலாம் ஜி அப்படின்னாரு. I was like, ஐபோன்ல ஷூட் பண்ண போறீங்களா? How's that going to, it won't be nice, வேண்டாம். You won't believe he finished that recording in 4 hours with Kadir sir. And அதுக்கு இவ்ளோ ஒரு appreciation and இவ்ளோ ஒரு love and retweets and shares and so much of positive comments for the composition. அதெல்லாம் வந்தது வந்து I was you also told இந்த மாதிரி சித்தி 2ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ராதிகா மேம் வந்து அதுக்கு ஒரு ட்வீட் போடுறாங்க. she emerged out to be such a strong person, and what I like most about her is the smile that she has. Like it feels like almost she faces everything with a smile. And she has emerged out so nice, and it's such an inspiration for anyone, be it a man or a woman or a kid. It's an inspiration to see her and learn so much from her. So அவங்க ட்வீட் போட்டது வந்து it'll be like எல்லாரும் ட்வீட் போட்டது ஸ்பெஷல் தான், பட் இது வந்து அது வந்து ஐரணி மாதிரி கிட்டத்தட்ட நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அங்க இருந்து ஆரம்பிச்சு வரீங்க, அங்க இருந்து ஒரு கமெண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் தட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் இன்னொரு பக்கமா வந்து நீங்க உங்களோட யூடியூப் இதுல உங்களோட தர்ஷனா கேட்டி இதுல வந்துட்டு சில பெர்ஃபார்மன்சஸ் அப்படிங்கிறது போட்டிருந்தீங்க. அதுக்கும் வந்து ரஹ்மான் சார் ஒரு இதுக்கு யூசிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. We recorded whatever we could, and with whatever applications we had, I edited it and I gave the song. Rahman sir really loved the song, and he tweeted about it, so which I didn't expect. It's just very sweet. Great. So yeah, in fact there are more songs that I'm working on with the hang drum, but I've not had waiting for the situation to calm down a little bit so we can and then video do the release. And release. Wonderful. That is, I think வந்து things are paving some good ways and good vibes அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து before we go for a sign off, இந்த ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். any song from your journey, நீங்க பாடின பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுவாக இருந்தா you can sing. Look so bad, but I'm so sorry, Annamalai. No issues. Before okay, I'll sing this and then I'll ask. காத்துல செய்யோ தாமரையே, பார்த்ததும் பனியா உருகிறனே,
கூண்டுல இருந்த பூங்கிலினா உன் கூடவே சேர்ந்தே பறக்கிறனே உன் கால சுத்தி ஓடவா உன் கை பிடிச்சு ஆடவா கண்ணால கட்டி போடவா திண்டாட விட்டு பார்க்கவா நீ மட்டும் போதும் போதும் வேறென்ன வேணும் வேணும் நீ மட்டும். சூப்பர். வித் தட் we come to the end of the show. Thank you so much உங்களோட டைம் ஸ்பேர் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து என்கிட்ட பேசுறதுக்கு and also giving some performances ஒரு மியூசிக்கல் இன்டர்வியூ பண்ணதுக்கு. இதுக்கு மேலேயும் வந்து நல்ல நல்ல சாங்ஸ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னும் இதுக்கு மேல நல்ல ஒரு சாங்ஸ் நீங்க பாட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்தியா கிளிட்ஸ் சார்பா எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you so much for having me talk to you. It was a very nice chat. Thank you, India Glitz, Same here. for your time. Thank you so much. Thank you so much.